ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இலவச பேருந்து பயணத் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் அல்லது துணையாய் வருபவர்களுக்கும் கட்டணமில்லா அரசு பேருந்து சேவை வழங்கியிருந்தால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு என்ன நஷ்டம் வந்திருக்குமான்னு தெரியல. இது போன்ற விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை காட்டாமல் எம்எல்ஏக்களுக்கு காரு மாதம் 1,00,000 மேலே பராமரிப்பு செலவு, அது மட்டும் இல்லாமல் உதவியாளர்களுக்கு படியும் கூட. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. தமிழகத்தில் பெண்களுடைய சதவீதம் 50%, அதாவது 3,90,00,000 பெண்கள் இருக்காங்க தமிழகத்தில். மாற்றுத்திறனாளிகள் 1.8%, அதாவது 13,35,219 அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை அளிக்காமல் இருப்பது இது சமூக நீதி இல்லை, சமூக அநீதியாக தான் நான் பார்க்குறேன்.